ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பயிற்சி 1.4 தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A=PQRS, B=MNQST மற்றும் C=MNPQS எனில் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்கன்னு இருக்காங்க. சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புனா A யூனியன் B, A யூனியன் ப்ராக்கெட்டுக்குள்ளே B யூனியன் C ப்ராக்கெட் ஆஃப் A யூனியன் B யூனியன் C தான் வந்து சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு. இப்போ இதை தான் வந்து நம்ம சரிபார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து B யூனியன் Cயை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு B அப்படியே எழுதிக்கலாம். யூனியன் Cயை அப்படியே எழுதிக்கலாம். யூனியனாலே நம்மளுக்கு தெரியும், ரெண்டையுமே வந்து சேர்த்து எழுதுறது தான். ஃபஸ்ட்டு வந்து B யூனியன் C கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து B அப்படியே எழுதிக்கலாம். C எழுதும் போது ஏற்கனவே M இருக்குது, N இருக்குது, P இல்லை, அப்போ அது எழுதிக்கலாம். QSும் இருக்குது, அப்போ இதோட அவ்வளோதான் B யூனியன் C. நம்ம வந்து A யூனியன் ப்ராக்கெட் ஆஃப் B யூனியன் C தான் கண்டுபிடிக்க போகணும். அதை வந்து A அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு யூனியன் B யூனியன் C வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வந்து யூனியனாக ரெண்டையும் சேர்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து A அப்படியே எழுதிட்டு அடுத்து வந்து B யூனியன் Cயில் வந்து M, N, Q ஏற்கனவே இருக்குது, அப்போ அது எழுத தேவையில்லை. எஸ்ஸும் ஏற்கனவே இருக்குது, அப்போ T, Pயும் ஏற்கனவே இருக்குது, அப்போ இதோட அவ்வளோதான். இந்த இதை வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம A யூனியன் Bயை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு A அப்படியே எழுதிக்கலாம். யூனியன் B அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வந்து இது ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். அவ்வளோதான். அடுத்து A யூனியன் B யூனியன் C கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A யூனியன் B கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். யூனியன் C அப்படியே போட்டுடலாம். இது ரெண்டையுமே வந்து சேர்த்து எழுதணும். அப்போ வந்து நம்மளுக்கு A யூனியன் B யூனியன் C வந்து கிடச்சிடும். ஏற்கனவே M, N, P, Q, S எல்லாமே இருக்குது. அப்போ வந்து இதோட அவ்வளோதான். இது வந்து 2ன்னு வச்சுக்கிறோம். இதுலேயும் வந்து P இருக்குது, அதுலேயும் P இருக்குது, Q இருக்குது, R இருக்குது, Sம் இருக்குது, M, N, T 2 ரெண்டுலேயுமே வந்து எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ 1, 2ல் இருந்து நம்ம வந்து A யூனியன் B யூனியன் C ப்ராக்கெட் ஆஃப் A யூனியன் B யூனியன் C வந்து கரெக்டு அப்படின்றத வந்து நம்ம சரி பார்த்துட்டோம். தேங்க்யூ.